ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக நடக்க போகிறதா அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ வரப்போகிற பிப்ரவரி மாதம் அதுக்கான எக்ஸாம் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆல்ரெடி நடந்த வழக்கறிஞர் தேர்வு அது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டாக தான் நடந்தது. பட் அதில் வந்து நிறைய தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ணதாக டிஎன்பிஎஸ்சியில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான எகெயின் எக்ஸாம் வந்து மறுதேர்வு அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம் நடக்கும் அப்படின்னு சொல்லியும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது குரூப் 2A உடைய மெயின்ஸ் தேர்வு கம்ப்யூட்டர் பேஸ்டாக நடக்குமா? பிகாஸ் அதில் பார்த்திங்கன்னா வழக்கறிஞர் தேர்வில் கிட்டத்தட்ட ஒரு 6000+ மெம்பர்ஸ் தான் கலந்துருந்தாங்க. பட் இந்த 2A மெயின்ஸ் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 23,000 பேர் எழுதக்கூடிய ஒரு தேர்வாக இருக்கிற பட்சத்தில் இந்த கணினி வழி தேர்வு அப்படிங்கிறது சாத்தியமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்திற்குரிய விஷயமா இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதை வந்து நியூஸில் போட்டிருக்காங்க, அதை பாருங்கள், இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அரசு உதவி வழக்கறிஞர் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் குரூப் 2A மெயின் தேர்வு கணினி வழியில் நடைபெறுமா என சந்தேகம் எழுந்துள்ளது. கடந்த 14ஆம் தேதி 4186 பேர் பங்கேற்ற அரசு உதவி வழக்கறிஞர் தேர்வு கணினி வழியில் நடைபெற்றது. இதில் பல்வேறு மையங்களில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் இந்த தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அறிவித்த டிஎன்பிஎஸ்சி வரும் பிப்ரவரி 22ஆம் தேதி மீண்டும் தேர்வு நடத்தப்படும் என தெரிவித்தது. அதே நேரம் குரூப் 2A முதல் நிலை தேர்வு எழுத 23,000 பேர் தகுதி பெற்ற நிலையில் அவர்களுக்கு கணினி வழியில் தேர்வு நடத்தப்படும் என முடிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறால் உதவி வழக்கறிஞர் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதால் குரூப் 2A தேர்வு கணினி வழியில் நடைபெறுமா என சந்தேகம் எழுந்துள்ளது. மேலும் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய முக்கிய தேர்வுகள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒத்திவைக்கப்படுவது அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளது.